நெக்ஸ்ட்டு வீனஸ் த்ரோம்போஎம்பாலிசம். ஸோ ஸ்பைன் சர்ஜரிஸில் வீனஸ் த்ரோம்போஎம்பாலிசம் எப்படி பார்க்கலாம். ஆக்சுவலாக டிவிடி ஃபாலோடு பை பல்மரி எம்பாலிசம் தான் வந்து மோர். இது யாருக்கு ரொம்ப காமன்னா ஒன் ஆஃப் த விச் ஆஃப் ஸ்ட்ரைட் லைக் ஹைப்பர் கோஆகுலபிலிட்டி, ஹியூமோடைனமிக் சேஞ்சஸ், ஸ்டேசிஸ், எண்டோதெலியல் இன்ஜுரி ஆர் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப காமன். ஸோ இது வந்து நீங்கள் எந்த ப்ரொஃபைலாட்டிக் மெஷர் எடுக்காமல் இருந்தால் நார்மலாகவே ஒரு பேஷண்ட்டுக்கு 15% ஆஃப் டிவிடி வரலாம். இதே இது நம்ம ஒரு மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ரொஃபைலாக்சிஸ் எடுத்தோம்னா அது வந்து 0.6% தான் வரும். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் ப்ரொஃபைலாக்சிஸ் விச் இஸ் வெரி வெரி லெஸ் எக்ஸ்பென்சிவ் when compared to the morbidity caused by the DVT in case of price. அவ்வளோதான். ஸோ வீனஸ் த்ரோம்போஎம்பாலிசம் வந்து ஸ்பைன் சர்ஜரிஸ்க்கு ரொம்ப லோ தான், யூஸ்வலாக 1.1 தான். பல்மரி எம்பாலிசம் டிவிடிக்கு 0.7, பல்மரி எம்பாலிசத்துக்கு 0.4. ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப ஜென்ரல் பாப்புலேஷனில் இல்லாமல் ரொம்ப காமனாக இருக்கும்னு பார்த்தோம்னு சொன்னால் கன்ஜெனிட்டல் கண்டிஷன்ஸை காசிங் ஹைப்பர் கோஆகுலபிள் ஸ்டேட் லைக் ஃபேக்டர் 5 லேடன் ஐமோஸ்டினரியா, ப்ரோட்டீன் சி டெஃபிஷியன்சி, அப்புறம் மெலிக்னன்சி, ட்ராமா, ஈஸ்ட்ரஜன் தெரப்பி லைக் ஓசிபி இல்லை ஹெச்ஆர்டி எடுக்கிறவங்களுக்கு, ஒபிசிட்டி, இம்மொபிலைசேஷன், அப்புறமாட்டி ப்ரெக்னென்சி, அப்புறம் ஓல்டர் ஏஜ் மோர் தென் 65 இயர்ஸ், ஸ்மோக்கிங், இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப மோர் காமன். அப்புறம் ஸ்பைன் சர்ஜரி பண்ணுற பேஷண்ட்டுக்கு வந்து கம்பைன்ட் ஆன்டரியர் போஸ்டீரியர் சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு, ஏன்னா ப்ரொலாங்ட் ஆப்ரேட்டிவ் டைம் ஃபார் மோர் தென் 4 hours, அப்புறம் கோமாபிட் கண்டிஷன்ஸ் லைக் கிரானிக் அனீமியா, கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர், இவங்களுக்குலாம் வந்து இந்த டிவிடி வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஸோ சப்போஸ் டிவிடி வருதுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த சைட்டில் வந்து பெயினோ வார்ம்த்தோ இல்லை ஸ்வெல்லிங்கோ இல்லை ரெட்னஸோ இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் இருந்ததுன்னா யூ கேன் சஸ்பெக்ட். ஃபீவர் வந்து ஒரு டெஃபினட்டிவ் இண்டிகேட்டர் கிடையாது. ஓகே, இதெல்லாம் சைன்ஸ் இருந்துச்சுன்னா உடனே வீனஸ் டாப்லர் எடுத்து பார்க்கணும். 1 வீக்குள்ளேனா நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்லேயே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வீனஸ் டாப்லரில் பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு டிடைமரஸே பார்க்கணும். அது ரிலேட்டடாக இருந்ததுன்னா பல்மரி எம்பாலிசம் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடனே பண்ணணும். ஸோ பல்மரி எம்பாலிசமுக்கு என்னென்ன சைன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா பேஷண்ட் பி டிஸ்னியா, ஆக்சிஜன் டீசேச்சுரேஷன், ப்ளூரிட்டிக் செஸ்ட் பெயின், டாக்கிகார்டியா, டாக்கிப்னியா இதெல்லாம் இருக்கும். அது போக ஹீமோடைனமிக் இன்ஸ்டபிலிட்டி லைக் சைனோசிஸ், ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர் இதெல்லாம் வந்ததுன்னா பேஷண்ட் டெத் ஆகிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிடைமர் பார்க்கணும், முன்னாடியே சொல்லியாச்சு. அப்புறமாட்டி வேறு என்னெல்லாம் அட்ஜங்க்ஸ் ஃபார் ஃபைண்டிங் இதுன்னா விபி ஸ்கேன், வென்டிலேஷன் பெர்ஃபியூஷன் ஸ்கேன். இது என்ன பண்ணோன்னா லங்ஸில் வென்டிலேஷன் எங்கெல்லாம் ஆகுதோ அங்கெல்லாம் பெர்ஃபியூஷன் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கும். இது எல்லா இதுலேயும் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸ்மாலர் எம்போலஸ்லாம் இருந்துச்சுன்னா அது கண்டுபிடிச்சிடும். குட்டி எம்போலஸ் போய் ஒரு பெர்ஃபியூஷனை போய் பிளாக் பண்ணும். ஆனால் அந்த இடத்துல லங்ஸ் ஏரேஷன் இருக்கும், வென்டிலேட்லாம் ஆகும் லங்கு, ஆனால் அங்கே வந்து பெர்ஃபியூஷன் இருக்காது. ஸோ அதெல்லாம் வென்டிலேஷன் பெர்ஃபியூஷன் ஸ்கேன் பார்க்கலாம். சிடி ஸ்கேன் பார்க்கலாம், இசிஜி பார்க்கலாம். இசிஜியில் ரைட்டு ஹார்ட் ஸ்ட்ரெயின் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் எக்கோவும் அதே தான், சிம்லராக பார்க்கலாம். டாக்கிகார்டியா, ரைட் சைட் டிவியேஷன், ரைட் சைட் பண்டில் பிளாக் மார்க்ஸ்லாம் வந்து இசிஜியில் பார்க்கலாம். எக்கோவில் வந்து ரைட் சைட் ஹார்ட் ஃபங்க்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கா, ஸ்ட்ரெயின் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? யூஸ்வலாக வந்து ப்ரிவென்ஷன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ் அண்ட் கம்பேர்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த விடிஇ. என்னெல்லாம் பண்ணலான்னா ஏர்லி மொபிலைசேஷன் சீக்கிரம் நடக்க வைக்கணும், கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் பண்ணணும், அப்புறம் சீக்வென்ஷியல் கம்ப்ரெஷன் டிவைசஸ்லாம் போடலாம். இது போக சேர்ந்து கெமிக்கல் ப்ரொஃபைலாக்சிஸும் கொடுக்கலாம். கெமிக்கல் ப்ரொஃபைலாக்சிஸ் என்னென்னா அன்ஃப்ராக்ஷன் ஹெப்பாரின், லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் லைக் இனாக்ஸபரின், டால்டிபரின் எல்லாம், அப்புறமாட்டி லோ டோஸ் வார்ஃபரின் இதெல்லாம் கொடுத்தோன்னு சொன்னோன்னா பேஷண்ட்டுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து நமக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம் இந்த டிவிடி வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ சில பேருக்கு வந்து ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்தோன்னு சொன்னோன்னா ஒரு சிங்கிள் டோஸ் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் ஈவன் சர்ஜரிக்கு முன்னாடியே வந்து கொடுத்தா பெட்டர்னு சொல்கிறாங்க. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே 1லேருந்தே நம்ம வந்து டிவிடி ப்ராடக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்போஸ் நம்ம டிவிடின்னு கண்டுபிடிச்சோன்னா இன்ஃபீரியமெனிக்கா ஃபில்டர் போட்டோம்னா நமக்கு லார்ஜ் எம்பாலிசம் எல்லாம் வந்து லங்ஸ்க்கு போகாமல் தடுக்கலாம். அப்புறம் ஒன்ஸ் நம்ம வந்து பல்மனரி எம்பாலிசம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா ஆன்டிகோஆகுலேஷன் as soon as possible ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ தட் ப்ராக்ரெஷன் ஆஃப் த த்ரோம்போசிஸை வந்து நம்ம தடுக்கலாம். அப்புறம் புதுசாக ஃபார்ம் வர எம்போலையே தடுக்கலாம். ஸோ என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அன்ஃப்ராக்ஷன் ஹெப்பாரின் இன்ஃபியூஷன் போடலாம், அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து அந்த தெரப்பட்டிக் லெவல்ஸை வந்து டைட்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன்ஸும் ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணலாம். புரோட்டமைன் சல்ஃபேட் ஏதாவது போட்டு ரிவர்ஸ் பண்ணலாம் சப்போஸ் வந்ததுன்னா. இது லோ மாலிகுலர்லாம் அது பண்ண முடியாது. அந்த ரீசெண்டாக வந்து அந்த
டேப்லெட்ஸ்லாம் கூட நம்ம பண்ண முடியாது அதெல்லாம். ஸோ கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமாட்டி வி ஹேவ் டு பிரிட்ஜ் வார்ஃபேர் வச்சு நம்ம பிரிட்ஜ் பண்ணி ஐஎன்ஆர் வந்து 2 to 3 ஐஎன்ஆர் வந்து 2 to 3 வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது வந்து 3 to 6 months வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரொஃபைலாக்சிஸ் கண்டினியூ பண்ணணும். யாருக்கு 3 months, யாருக்கு 6 months? 3 months வந்து பார்த்தோம்னு சொன்னோன்னா ஃபஸ்ட் டைம் வந்த பேஷண்ட்ஸுக்கும், அப்புறமாட்டி லிமிட்டட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் சர்ஜரி, இமோபிலைசேஷன், ட்ராமா அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நம்ம 3 months கொடுக்கலாம். 6 months வந்து ரெக்கரண்ட் ரேடியோபதிக் டிவிடி பல்மரி எம்பாலிசம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக 6 months கொடுக்கணும்.